இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குழுவா நிற்கிறதுக்கு காரணம், நாங்கள் 25 வருஷங்களுக்கு பிறகு சந்திக்க போகிறோம். எங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லா நண்பர்களையும் சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எஸ்எம் சாரை மீட் பண்ணோம். அவர் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். இந்நாள் முதன்மை தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு குலாம் தஸ்தகீர் அவர்களை சந்தித்து ஒரு சிறிய பேட்டி எடுக்கிறோம். சார் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது நாங்க 96ல இங்க வந்து 6வது சேர்ந்தோம். 2000த்துல நாங்க 10th முடிச்சுட்டு வெளியே போனோம். ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக ஒரு பிளானிங் இருந்தாலும் வந்து இந்த 25 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சு, ஏன்னா எங்க ஹெட்மாஸ்டர் வந்து விஜயகுமார் சார். ஸோ உங்களை பார்த்தோன்னே புதுசா இருக்கீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். சார், உங்களுடைய பேர், நீங்க இதுக்கு முன்னாடி இங்க நீங்க ஹெட்மாஸ்டரா இருந்தீங்க, இங்க இப்போ வந்தீங்க, இந்த ஸ்கூலுடைய காரியங்கள் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா சார்? வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பழைய மாணவர்கள் வந்து நான் 2023 செப்டம்பர் 1ஆம் தேதி இங்க பணிமாறுதல்ல வந்தேன். அப்போ முதல்ல நான் கேட்ட கேள்வியே உதவி தலைமை ஆசிரியர்கள்ட்ட, பழைய மாணவர்களுடைய சங்கம் ஏதாவது இருக்கா இங்க, நம்ம அதை வச்சு பள்ளி வளர்ச்சி மற்றபடி பள்ளிக்கான வேற என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம், அவங்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, வருவாங்க, டைம் டு டைம் வருவாங்க, ஆனா ஒரு சங்கமா இல்லை, ஒரு குரூப்பா அவங்க இல்லை என்பதை சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்க வந்து கேட்ட உடனே அது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால என்னுடைய அறிமுகத்துக்கு முன்னாடி அதை சொல்லணும், உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறது தான் என்னுடைய முதல் பொறுப்பாக இருக்கிறது. என்னுடைய பேர் வந்து குலாம் தஸ்தகீர். நான் வந்து 2002 டிசம்பர்ல சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி MH சாலை பெரம்பூர்ல முதுகலை வரலாற்று ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். சூப்பர். அதுக்கப்புறம் 18 வருடங்கள் அங்கே பணியாற்றிவிட்டு பதவி உயர்வுல விருகம்பாக்கம் சென்னை மேல்நிலைப்பள்ளியில தலைமை ஆசிரியராக பணி உயர்வு அடைஞ்சேன். அதன் பிறகு என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில இந்த பள்ளி இருப்பது அது ஒன்று மட்டும் இல்லாம இங்கே வந்து கிரவுண்டு விளையாட்டுக்கான திடல் என்பது கொஞ்சம் பெரியதாக இருக்கு. வண்டர் கார்டனோட ஒப்பிட்டா இது சிறதா இருந்தாலும் வந்து சிறப்பாக இருந்ததுனால இதை மேலும் நம்ம வந்து முயற்சி செய்து எல்லா ஆசிரியரோட ஒத்துழைப்போடு முயற்சி செய்து விளையாட்டு மற்றபடி கல்வி இதுல எல்லாம் வந்து மேம்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில தான் இங்க டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கேன். ஒரு சின்ன கேள்வி. இப்ப நீங்க வந்து பழைய ஸ்கூல்ல இருந்தீங்க, இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா இல்ல ஷாக்கா இருந்ததா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆச்சரியத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரியான செட்டப் தான். அங்க விருகம்பாக்கம் பள்ளியில விளையாட்டுத்துறையில கபடியில அவங்க ஸ்டேட் வரையும் போவாங்க. அதற்கான மென்டர்ஸ், அதை நான் கேட்டதே சார்ட்ட, நம்ம PT சார்ட்ட கேட்டதே அதான் முதல்ல, இந்த மாதிரி மென்டர்ஸ் இருக்கணும், விளையாட்டுக்கு நீங்க மட்டும் இருக்கீங்க, மென்டர்ஸ் இருந்தா மாணவர்களோடு இணைஞ்சு பயணிக்கிற மாதிரி ஒரு மென்டர்ஸ் இருந்தா இன்னும் நல்லா உதவியா இருக்கும், வந்து நம்ம ஸ்டேட் லெவல்ல அடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்குன்னு கேட்டேன். அங்க வந்து கபடிக்கு அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மெயின் விளையாட்டு. இப்போ வந்து கல்வி அப்படின்னு பார்த்தா 10, 11, 12 பப்ளிக் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல வந்து ஆசிரியர்கள் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 90% தான் இங்கே வந்திருக்கு. பெரும்பாலும் கொஞ்சம் சில வருடங்கள்ல வந்து குறைவா இருந்திருக்கு. அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, விளையாட்டுத்துறை இன்னும் அதை மேம்படுத்தணும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். இந்த காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பத்துல அதிகமா கல்வியில புகுத்தி அதை வந்து மேம்படுத்தினா கற்றல் கற்பித்தல் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதற்கு இப்ப இங்க இந்த பள்ளியில வடசென்னை வளர்ச்சி திட்டத்துல ஒரு 5 கோடி ரூபாய் நிதியில வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது நிச்சயமா ஜூன் முதல் வாரத்துல முடிஞ்சு புதிய கல்வி ஆண்டுல ரொம்ப சிறப்பாக அது அமையறதுக்கு வாய்ப்பாக அமையும். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நீங்க இந்த காரியம் சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் சார். இன்னும் ஒரே ஒரு கேள்விதான், இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கூல்ல நீங்க வந்து பண்ண மாற்றங்கள், உங்களுடைய மாற்றத்துக்கு எப்படி இருந்தாலும் சார் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க, அவங்களோட டீச்சர்ஸும் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. அந்த மாற்றங்களுக்கு வந்து உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு சார்? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து, சார் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஏன்னா நம்ம செய்யற வேலைக்கான கிரெடிட் வந்து மற்றவங்க சொல்றது தான் நமக்கு ஒரு கிரெடிட்டா இருக்கும். எப்படி உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கிடைச்சா? அதான் இதை வந்து நான் சொல்லக்கூடாது, பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஏன்னா பெற்றோர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் வந்து பப்ளிக் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷனுக்கு வரும்போது அப்ப நம்ம கேட்குறோம், ஃப்ராங்காவே பேசுறோம், நீங்க என்ன கேள்விப்படுறீங்க அப்படின்னு. அப்ப பப்ளிக் யாராவது வந்தா கேட்கும்போது
அவங்க வந்து முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லா புதுசா பண்றதா நாங்க கேள்விப்படுறோம் அப்படின்றாங்க. ஆசிரியர்கள் மத்தியில கூட எப்படின்னா, நாங்க வேல்யூவேஷன் போற ஆசிரியர்கள் வந்து என்கிட்ட நேரம் வந்து முந்தானது ஒரு பேரணி அதுக்கு அட்டன் பண்ணும்போது கூட அந்த ஆசிரியர்கள் வந்து பாராட்டிட்டு போறாங்க. நீங்க பிரேயரே வித்தியாசமா பண்றீங்க, ரொம்ப ஆர்வமா மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா வந்து இது மாணவர்களுடைய அந்த கற்றல் கற்பித்தல குறிப்பா அந்த ஸ்மார்ட் கிளாஸ் இதுக்கெல்லாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் வளர்ச்சி பெறதை நான் கேள்விப்படுறோம். இன்னும் நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கும் நம்ம ஆசிரியர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு என்பது இந்த மாற்றத்துக்கு இருக்கு. இருந்தா கூட ஏற்கனவே வந்து இந்த செட்டப்பை வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துல மாத்த முடியாது. இது 5 வருஷத்துல தான் அதோடைய மிகப்பெரிய பலன் வந்து வெளியே போகும்போது தான் தெரியும் மாணவர்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நன்றிகள். இன்னும் தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம சார் ஏஎச்எம் சார் இருக்காங்க, நாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம். ஆனால் உங்களோடு இல்லை, நாங்க அவரை தனியா கொண்டு போறோம். தேங்க்யூ சார், நன்றிகள். நன்றி.